வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட துவர்ப்பு கசப்பு எதுவுமே இல்லாத அருமையான வாழைப்பூ பொரியல் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவர விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லாவே செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும், பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 வரமிளகா கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ ஒன்று நல்லா கட் பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்டெம்மெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கருத்து போயிடும். தண்ணியில் போட்டு வச்சுருந்தா தண்ணி இல்லாமல் அந்த வாழைப்பூ மட்டும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். அந்த பாசிப்பருப்பு அந்த ஊற வச்சு தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைப்பூ வேகிறதுக்கு அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வரமா நம்ம கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அப்படியே விட்டுருந்தாலும் நமக்கு ஒரே மாதிரி வெந்து வராது. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். இப்போ இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி கப்பில் ஒரு 2 சில அளவுக்கு தேங்காவை பல்லாக போட்டிருக்கு. நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரியா இருந்ததுன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் அரைக்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றிட்டு வாழைப்பூ பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. வாழைப்பூ வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது, 10 நிமிஷத்தில் வெந்து. இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துட்ட பிறகு அரைச்சி வச்சுருந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் சீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து வரும். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறதால அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான துவர்ப்பு இல்லாத வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.